ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது vlog-ஓட தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பாப்பாவுக்கு கஞ்சி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ராகி கஞ்சி. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்க போகிறேன். நல்லா கரைச்சதுக்கப்புறமா அது 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை நல்லா காய்ச்சினோம் அப்படின்னா நல்ல பச்சை வாசனை போகி நல்லா வெந்து வரும் மாவு. அப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்மளோட ஆப்ஷன் படி நம்ம எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம நல்லா ஆற வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாப்பா முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த கஞ்சி நான் காலையில் டெய்லி கொடுப்பேன். பட் இப்போ கொஞ்ச நாளாகவே அவள் அந்த கஞ்சி சுத்தமாக எடுத்துக்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அவள் டேஸ்ட் பட்ஸ்க்கு அது கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி கொஞ்சமாவது அவள் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் டெய்லி காய்ச்சிட்ருக்கேன். பட் அவள் குடிக்கிறதில்ல. நான் இத்தனைக்கும் ஸ்வீட்னஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். கருப்பட்டி போட்டு தான் நான் காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னாலும் அவள் எடுத்துக்கிறதில்ல. ஸோ அந்த கஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு ஹஸ்பண்ட் பூண்டும் பொட்டேட்டோவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. எப்போதும் போல் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. தென் காஃபியும் குடித்தாச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்காக தான் இப்போ தடியங்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ள சீடெல்லாம் இப்படி தனியாக எடுத்துகிட்டு காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சம்மர் டைமில் இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த தடியங்காய் சாம்பார் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு தடியங்காய் சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ரீசன்ட் டைமாக நான் சாம்பாருக்கு மாங்காய் போட்டுட்ருக்கேன். முன்னாடி மாங்காய்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிற டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இப்போது மாங்காய் இல்லாமல் சாம்பார் வைக்கிறது இல்லை. நம்ம மாங்காய் போடும் போது தக்காளியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா புளி வர நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் புளி தண்ணியோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாம்பாரில் புளிப்புக்காக தக்காளி ஆட் பண்ணுறோம், மாங்காய் ஆட் பண்ணுறோம், தென் புளி தண்ணியும் ஆட் பண்ணுறோம். நம்ம 3யுமே ஆட் பண்ணும் போது நம்ம அதோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப புளிப்பாயிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சாம்பாருக்கு இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் அது கூட இன்றைக்கி பொரியலுக்கு இந்த கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பொரியல் பண்ணிட போகிறேன். அதுக்காக அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா புளி தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். மீன்வைல் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு அதில் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, தென் கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் அன்னையோட லஞ்சாக இருந்தது. எப்போதுமே சாம்பாருக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அன்றைக்கி நான் அதுதான் லஞ்சுக்காக பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல லஞ்செல்லாம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் மத்தியானமே மாவு அரைக்கிறதுக்காக நான் மாவு ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ நைட்டுக்கு அதை எடுத்து நான் அரைச்சிக்க போகிறேன். நான் எப்போதுமே லேட் நைட்டில் தான் அரைப்பேன் மாவு. ஒரு 9 o'clock 10 o'clock தான் நான் அரைச்சி வைப்பேன். ஸோ அதனால் நான் லஞ்ச் முடித்த உடனே அரிசி ஊற வச்சுருவேன். ஊற வச்சிட்டேன்னா எனக்கு நைட்டுக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசி மாவு, தென் உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சி 2த்தையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு விட்டுருவேன். இன்னையோட வேலை எல்லாமே முடிஞ்சுது. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.